ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 11 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். பாடல் 11, திருப்பாவை பாடல் 11. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திருவழி சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றரவல்கு புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து நின் முற்றம் புகிழ்ந்து முகிழ்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாத செல்வ பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடலில் ஆண்டாள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆயர்பாடியில் இருக்கின்ற ஆண்கள் எல்லாம் வீரமுடையவர்கள், அதே நேரத்தில் நேர்மையானவர்கள். அந்த நாடு வளமுடைய நாடு. அந்த வளமுடைய நாட்டில் வாழ்கின்ற அந்த வளமுடைய பெண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு போன ஒரு பெண்ணை இந்த பாடலில் தூங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்த பாடலாக இருந்தாலும் கூட இதில் தன்னுடைய புகுந்த வீட்டினுடைய செல்வ செழிப்பு, அந்த நாடு ஆயர்பாடியானது எவ்வளவு செழிப்பு வாய்ந்தது, அங்கே உள்ள மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதெல்லாம் அழகாக இந்த பாடலில் இந்த அம்மா ஆண்டாள் அம்மா அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்பாடலானது தோழியை எழுப்புவதாக அமைந்த பாடலாக இருந்தாலும் தோழி அழகானவள், அதே நேரத்தில் உயர்ந்த குடியில் பிறந்தவள். ஆயர்பாடி குல தர்மத்தில் பசுமாட்டின் பாலை கறப்பதற்கு முன்பு கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு அது தாய்ப்பால் முழுவதும் முட்டி முட்டி குடித்து தன் வயிறார குடித்து அது பசி ஆறின பின்புதான் அவங்க மீதி இருக்கின்ற பாலை கறப்பாங்க. அந்த பாலானது அவங்க கொண்டு வர குடம் நிறைய 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 ஃபுல்லாக வழிஞ்சு போகும். அதனால எப்படிப்பட்டது வளமிக்க நாடு, பெரும் வளமிக்க நாடு ஆயர்பாடி அப்படின்றத சொல்றாங்க. கற்று கறவை கடங்கள் பல கறந்து செற்றார் திருவழி சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே. அப்படிப்பட்ட அந்த குடங்களை நிறைக்கின்ற அந்த பசுமாடானது அங்கே அந்த பாலை சுரந்து என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த எல்லா குடங்களையும் நிரப்பி விடுகின்றது. அப்படி சொல்லும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு லைனில் அவங்க ரொம்பவும் நேர்மையானவங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் கன்று குட்டி தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா வைக்கோல் கண்ணுக்குட்டியை வச்சு பக்கத்தில் பாலை கறப்பாங்க. அது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. முதல்ல கண்ணுக்குட்டி ஃபுல்லாக குடிச்சதுக்கு அப்புறம் தான் பாலை குடித்து அது வயிறார பசி ஆறிய பின்பு அந்த பாலை கறப்பாங்க. அந்த பால் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா குடம் நிறைய இருக்கும். அப்போ அந்த மாட்டுக்கு ஒரு சந்தோஷம், தன்னுடைய குட்டி ஃபுல்லாக பால் குடிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் அந்த பாலை சுரக்கும். அப்போ இவ்வளோ பால் அது கறக்குதுன்னு சொன்னால் அந்த ஆயர்பாடியானது வளமிக்க நாடு. அந்த வளமிக்க நாட்டில் அந்த புல் செடி கொடி எல்லாத்தையும் வைக்கோல் எல்லாம் மேய்ஞ்சி அது என்ன பண்ணுது, எவ்வளோ பாலை சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயர்பாடியினுடைய ஆண்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம், பயவர்கள் அழியும்படி போர் புரிவதில் வல்லவர்கள். யார் வந்தாலும் உடனடியாக அவங்கள அந்த நாட்டை விட்டு ஓட்டக்கூடிய அளவுக்கு போர் பலம் மிக்கவர்களாக அந்த ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. குற்றமில்லாத அவர்களின் தங்க கொடி போன்ற பெண்ணே. அப்போ அவங்க என்ன குற்றம் இல்லாதவங்கன்னா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன, நேர்மையானவங்க எல்லாத்துலேயுமே. அப்படிப்பட்ட வீரமுடைய குற்றம் இல்லாத அவங்களுக்கு குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணே அப்படின்னு சொல்லும்போது, தங்கக்கொடி போன்ற பெண்ணே அவள் எப்படி இருக்கானா, சும்மா ஏன்னா பொருள் வளம் செல்வ வளம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பெண் எப்படி இருக்கா, தங்க கொடி போன்று இருக்கின்றார். கொடி போன்றுன்னு சொல்லும் போதே அவள் மெல்லிய ஒரு அழகான பெண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புற்றில் இருக்கும் பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றில் இருக்கும் பாம்பு எப்படி மெல்லியதாக இருக்கின்றதோ அது போன்று அழகான மெலிந்த உடல்வாகு உடையவளே, காற்றில்
சுற்றி திரிகின்ற அந்த மயில் போல சுற்றி தோழியாராம் வந்து இப்போ என்னது புற்றும் வல்கும் குணமயிலே போதராய் அப்படின்னு சொல்லும்போது புற்றில் இருக்கின்ற பாம்பு போன்ற மெல்லிய உடல்வாகு உடையவளே, காற்றில் சுற்றி திரிகின்ற மயில் போன்று அழகான தோற்றம் உடையவளே. அந்த பொண்ணு மெலிசா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா பார்க்கறதுக்கு, செல்வ படம் உடையவளாக இருந்தாலும் அவளுடைய தேசஸ் எப்படி இருக்குன்னா தகதகன தங்கம் போல் மின்னுகிறது அப்படின்றதெல்லாம் அந்த அம்மா அழகாக இந்த பாட்டில் 2 வரியில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. எழுந்து வா. அப்போ அந்த பெண்ணை சொல்கிறாங்க, எழுந்து வா, நம் உறவினர்களும் தோழிமார்கள் எல்லாரும் உன் வீட்டு வாசல், உன் உறவினர் வந்திருக்கோம், சுற்றத்தார்கள் வந்திருக்காங்க, தோழிமார்கள் எல்லாம் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பற்றி பாடுறாங்கன்னா கரும் மேகத்தை ஒத்த அந்த கண்ணனினுடைய நாமத்தை பாடுகின்றோம். செல்வ செழிப்பு மிக்க பெண்ணே, கொஞ்சம் கூட நீ வந்து அசையாமலும் பேசாமலும், நீ அசையவும் மாட்டேன்ற பேசவும் மாட்டேன்ற, நீ எதற்கு இவ்வாறு உறங்குகிறாய் இல்லையா? முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாடை சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாடி நீ அப்படின்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் கூட அசையவும் மாட்டேன்ற பேசவும் மாட்டேன்ற, நீ எதற்காக இவ்வாறு உறங்குகின்றாய், இதன் பொருள் தான் என்ன, எங்களுக்கு எதுவுமே தெரியல, இதன் பொருள் என்னன்னு எங்களுக்கு புரியல என்று கேட்டு ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண்ணை தோழியர்கள் எழுப்புவதாக பாடுகின்ற பாடல் இது. அதனால் இந்த பாடலில் பொறுத்த வரைக்கும் வைக்கோல் கன்றெல்லாம் இல்லாமல் எல்லா கன்றுக்குட்டிகளும் என்ன பண்ணுதுன்னா தன் தாய்ப்பாலை குடித்ததுக்கப்புறம் அவங்க பாலை கறக்குறாங்க, அந்த பாலெல்லாம் குடம் நிறைந்து போய் விடுகின்றது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு எவ்வளவு செழிப்பு மிக்க நாடு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வீரமிக்க அந்த ஆண்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணுடைய அழகை பற்றி சொல்லும்போது அவள் புற்றில் இருக்கும் பாம்பு போல மென்மையானவள், அதே நேரத்தில் மெல்லிய உடல்வாகு உடையவள், மயில் போன்று அழகு உடையவள், பொன்னிறமானவள் என்றெல்லாம் அவளை சொல்லி நீ ஏன் வந்து அசையாமலும் என்ன பண்ணுற, கொஞ்சம் கூட பேசாமலும் இருக்கின்றாய், உடன் எழுந்து வா என்று எழுப்புவதாக இப்பாடல் அமைந்ததாக ஆண்டாள் எடுத்து சொல்லும் பொழுது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பாடல் 12 சொல்லி, திருப்பாவை பாடல் 12 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.